அரியலூர் மாவட்டத்தில் குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான அவசரகால மீட்பு, மருத்துவ உதவி, மனநல ஆலோசனை, காவல் உதவி, சட்ட உதவி, தற்காலிகமாக தங்குறதுக்கான இடம் மற்றும் உணவு ஆகியவற்றை வழங்கக்கூடிய சமூக பாதுகாப்பு நலத்துறையினர் நடத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் OSC சகி அப்படின்றக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதற்கான நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. இதற்கான அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதற்கான கடைசி நாள் 24/10/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகக்கூடிய அட்ரஸ்க்கு ரீச் ஆகிடணும். யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன வேக்கன்சி அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். சீனியர் கவுன்சிலர் மூத்த ஆலோசகரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. மாஸ்டர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கோ, கவுன்சிலிங் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். 23 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 2 வருடத்திற்கு மேலே குடும்ப நல ஆலோசனை முன் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். சரிங்களா? அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 22,000 ரூபாய் வந்து சேலரி. கேஸ் ஒர்க்கரில் 2 வேக்கன்சி இருக்குது. பேச்சுலர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி வந்து சோஷியல் ஒர்க்கில் முடித்த கேண்டிடேட், கவுன்சிலிங் சைக்காலஜியில் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லையும் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் எலிஜிபிள். 21லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 1 வருடம் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 18,000 ரூபாய் வந்து சேலரி. பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இந்த பணியிடத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ். அதே மாதிரி 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். இதற்கும் சேம் கண்டிஷன் தான். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 10,000 ரூபாய் சேலரி. இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ariyaloor.nic.in வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 24/10/2025. ariyaloor.nic.in வெப்சைட்டில் தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம், அறை எண் 20, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரியலூர் 621704 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? இதை வந்து அப்ளிகேஷன். இதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா என்னன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. அதற்கு டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் 10th 12th மார்க் ஷீட்டோ அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டோ ஏதாவது இணைக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய திருமண நிலை. சரிங்களா? மேரீடா அன்மேரீடா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரண்ட் இல்லைனா கார்டியன் இல்லைனா ஹஸ்பண்டோடைய நேமு. அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் என்ன மதத்தை சார்ந்தவர், இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயினா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? எல்லாமே ஜெராக்ஸ் தான் என்க்ளோஸ் பண்ணணும். ஒரிஜினல் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதுமானது. உங்களுடைய கல்வி தகுதி 10th 12th யூஜி இதெல்லாம் வந்து எப்போ முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்டை படிச்சிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்னு வந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.